வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அரசியலில் விஜய் ஒரு நியூ மாடல் அப்படின்னு சொல்லலாம். எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1947 அப்புறம் தான் சுதந்திரம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பயணம் வந்தப்போ திமுக, அதிமுக இப்படி பல கட்சிகள் வந்தது. இதில் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க, அந்த கட்சியிலேயே பயணம் செய்வாங்க. இல்லை ஒரு கட்சியை ஆரம்பித்தவங்க இன்னொருத்தங்களாக இருப்பாங்க, அந்த கட்சிக்குள்ளே இன்னொருத்தங்க பூந்துக்கிட்டு அந்த கட்சியை தன்னுடைய கட்சியை ஆக்கிடுவாங்க. இப்படியெல்லாம் பயணமாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, சினிமாவில் அரசியலை பிரதானப்படுத்தி சினிமாவில் காமிச்சிக்கிட்டே வருவாங்க ஒரு கட்சியை. அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து அவங்க வெளியில் வேற ஒரு கட்சியை தொடங்கி அதில் பயணப்பட்டு போவாங்க. நம்ம எம்ஜிஆர்லாம் அப்படிலாம் பயணப்பட்டிருக்காரு. அப்படி தான் அவருடைய பயணம் இருந்தது. அது மாதிரி விஜயகாந்த் பார்த்திங்கன்னா, ஒரு கட்சியில் தொடங்கி அந்த கட்சியை சினிமாவில் விளம்பரப்படுத்தி அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக பயணம் பண்ணார் அப்படின்லாம் சொல்லி தெரியும். இப்போ விஜயோடைய கட்சியை பொறுத்தளவில் அவர் சினிமாவில் அவருடைய கட்சி இது வரைக்கும் காமிச்சதே இல்லை. கோட்டுன்னு கூட ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் கூட கட்சி சார்ந்த எந்த காட்சியும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த சினிமாவில் அரசியல் வரலை இன்னும் அவரை பொறுத்தல. ஜனநாயகன் படம் அரசியல் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு என்ன எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அரசியலில் வரணுங்கிறது விஜய்க்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே தோணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 2011 நாகப்பட்டினத்தில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அப்போவே அவருக்கு அரசியல் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்திருக்கு. ஆனாலும் அதை சினிமாவில் எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே ஒரு மனசுக்குள்ளேயே வச்சு பிளான் பண்ணி இப்போ தான் கட்சியை ஆரம்பித்து பயணப்பட்டுருக்கார். ஸோ அதனால் இது வரைக்குமே தன்னுடைய கட்சியை சினிமாவில் எந்த காட்சியிலையும் கொண்டு வரல அப்படிங்கிறத பொறுத்தளவில் அவர் நியூ மாடல் அரசியலுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அரசியல் கட்சி அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா 5 வருஷம் 1972 கட்சி ஆரம்பித்து 77 தேர்தலில் போட்டிக்கிட்டார். மற்றபடி எல்லாருமே அப்படி தான் கொஞ்சம் அதிக வருஷங்கள் போராடுவாங்க. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு விஜய் பார்த்திங்கன்னா. ஆனால் அந்த அரசியல் கட்சிக்காக இப்போ அவர் உழைக்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார். செப்டம்பர்லேருந்து தான் சுற்றுப்பயணம்லாம் ஆரம்பிச்சிருக்காரு, மாநாடு போட்டிருக்காரு, எல்லாமே நடந்திருக்கு. அப்படி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக தொடர்ச்சியாக ஒரு அரசியல் பயணத்தில் ஈடுபட்டு செயல்படுத்த போகிறாரு. ஆனால் அவர் இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது அவருக்கு இதை பொறுத்தளவில் அவர் நியூ மாடல் அப்படின்னு சொல்லலாம். நான் அரசியலே ஊறிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாலே. ஒரு அரசியல்வாதி 15 வருஷமாக இருக்கார், ஒரு ஓட்டு கூட வாங்கினதில்லை. ஆனால் இவருக்கு அப்படி இல்லை, நல்ல மாசு இருக்காது விஜய்க்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு கூட்டத்தை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிப்பாங்க. சில பேர்லாம் கூட்டமே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேருந்து ஆளை பிடிச்சிட்டு சேர்த்து கொடுவாங்க. கூட்டத்தில் உட்கார வச்சுட்டு பணம் கொடுப்பாங்க. ஆனால் விஜய் அப்படி இல்லை. விஜய் கூட்டம் தானாக வருது, தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி. அதனால் அதை பொறுத்தளவுலேயே ஒரு நியூ மாடல் தான். இது மாதிரி பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயம், எல்லாருமே வருஷம் ஃபுல்லாக அரசியலில் உட்காந்துட்டு தினமும் மேடை போட்டு பேசுவாங்க. ஒரு அரசியல்வாதி சொல்கிறோம், 15 வருஷமாக அரசியல்வாதி தினமும் மேடை போட்டு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு யாரையாவது திட்டிகிட்டு உட்காந்துட்ருப்பார். ஆனால் ஒரு ஓட்டு கூட வாங்கினதில்லை. இது மாதிரி அரசியல்வாதினால தினம் இருப்பாங்க. ஆனால் அவருக்கு இப்போ ஏன் சனிக்கிழமை வரேங்கிறது கூட காரணம் சொல்லிட்டார். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது முக்கியமான விஷயம். வேலையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுவும் ரொம்ப தீர்க்கமாக இருக்குது. ரொம்ப அதுலேயும் நியூ மாடல்னு சொல்லலாம். அதனால் இவர் எல்லாமே அரசியலுக்கு நியூ மாடல், அரசியல் சரித்திரத்துலேயும் நியூ மாடல் விஜய் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது. நன்றி, வணக்கம்.